ஆனா பாதுகாப்பு வேணும்னு சொல்லி பைரவி என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. உன் பாதுகாப்புல எங்களுக்கு ஒண்ணு வேணாம். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்களே பாத்துக்கோ. மாப்ள நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கல்யாண மண்டபத்துல டிஎஸ்பி சார் இருக்கிறது நல்லது. அந்த மாறன் சம்பத்து ஆளுகளோட வந்து நம்ம கல்யாணத்துல வந்து கலவரம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. டிஎஸ்பி சார் இருந்தா அவங்க பயந்துகிட்டு வரமாட்டேன். அப்படி வந்தாங்கன்னா கூட டிஎஸ்பி சார் பாத்துக்குவார். அருமுகம், டிஎஸ்பி சார் நம்ம காயத்ரி கல்யாணத்துக்கு வந்தது நல்லதுதான். நான் ஒன்னும் இங்க கல்யாண சாப்பாடு சாப்பிடறதுக்கு வரல. உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். மாறனும் சம்பத்தும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரவுடிங்களோட இங்க வருவாங்க. பெருசா கலவரம் பண்ணுவாங்க. அப்ப நான் இங்க இல்லன்னா உன் தங்கச்சி கல்யாணமே நின்று. பரவாயில்லன்னா சொல்லு, நான் என் டீமோட வெளியே போயிடுறேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. கிளம்பு போ. ஆறுமுகம், சஞ்சய் சார் சொல்றது சரிதான். கல்யாணம் முடியற வரைக்கும் அவர் இங்கே இருக்கட்டும். டேய், எதுக்கு இப்போ டிஎஸ்பி சார போக சொல்ற? நானும் பைரவியும் தான் கல்யாணம் முடியற வரைக்கும் அவரை மண்டபத்துல இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டோம். அமைச்சர் பந்தோபஸ்துக்கு போக வேண்டியவர் இன்னைக்கு நம்ம காயத்ரி கல்யாணத்துக்காக இங்க வந்திருக்காரு. அவரை போய் திரும்ப போக சொல்லிட்டு இருக்க? கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டு தான் நீங்க போகணும். இது உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி. சொல்லிட்டீங்கல்ல, நான் இருந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு போறேன். என்ன ஆறுமுகம், உனக்கு ஓகே தானே? ஆறுமுகம், கோவப்படாத. இட்ஸ் ஓகே, விடு, பாத்துக்கலாம். டென்ஷன் ஆகாத. ஆறுமுகம், இந்த புடவையில பைரவி அழகா இருக்கல்ல? நீ என்னடா சிங்கச்சான் பச்சை கலர் சிங்கச்சான் மஞ்சள் கலர் சிங்கச்சான்னு கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க. ஒரு ட்ரெஸ் கூட உனக்கு சரியா செலக்ட் பண்ண தெரியல. பைரவிய பத்தியா? அவன் நேரத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு அழகா சாரி செலக்ட் பண்ணிருக்கான். அவளே செலக்ட் பண்ணா எல்லாத்தையும் கரெக்டா செலக்ட் பண்ணுவா. ஆனா அவன் அப்பன் தான் தப்பான மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டான். அது பைரவி மிஸ்டேக் இல்ல, அவங்க அப்பனோட மிஸ்டேக். ஏய், கல்யாண மண்டபமாச்சேன்னு பாக்குறேன். இல்ல நீ பேசின பேச்சுக்கு உன் பல்ல தட்டி கையில நீ பல்ல தட்டி கையில குடுக்கற வரைக்கும் என் கை பூ பறிச்சிட்டு இருக்குன்னு நினைச்சியா? உன் கை மண்வெட்டி பிடிச்சது, என் கை பாக்கி பிடிச்சது. ரொம்ப பேசுன பட்டுன்னு எடுத்து பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பேன். சரியான ஆம்பளையா இருந்தா அவன் துப்பாக்கி எடுத்து